ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயில் காலத்தில் முடி கொத்து கொத்தாக கொட்டுறதை நிற்கவும், முடி அடர்த்தியாக நீளமாக வளரவும் ஹேர் ஆயில் தயாரிச்சிருக்கேன். எப்படி தயாரிக்கலாங்கிறத பார்க்கலாம். பெரிய மிக்ஸி ஜாரில் பெரிய பீஸ் சோத்து கத்தாழை 2 பீஸ் சைடில் முள்பகுதி நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சோத்து கத்தாழை போடுறதுனால தலைமுடி அடர்த்தியாக வளரும், ஷைனிங்காகவும் இருக்கும். ஒத்தை இதழ் செம்பருத்தி 6 பூ சேர்த்துருக்கேன். காம்பு பகுதியும் நடுப்பகுதியும் நீக்கியிருக்கேன். செம்பருத்தி பூ முடி அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளர வைக்கும். கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு 2 தாட்டி அலசிட்டு காய வச்சு இதில் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையில் விட்டமின் சி இருக்கிறனால இளநீரை பிரச்சனை வராது, முடி உதிர்வை தடுக்கும், முடி அடர்த்தியாகவும் வளர வைக்கும். 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். முடி கொட்டுதல் நிற்கும், ஹேர் நல்லா திக்காக வரும் வெந்தயம் சேர்க்கறனால. 2 முழு நெல்லிக்காய் கட் பண்ணி கொட்டையை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்கிறனால முடி ஸ்ட்ராங்காகவும் லாங்காகவும் திக்காகவும் வளர வைக்கும். குறகுறப்பாக மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இரும்பு வடச்சட்டியில் அரைச்ச விழுதுகளை சேர்த்துருக்கேன். 400 ml மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு மிதமான தீயிலே எரியட்டும். கலந்து விட்டுக்கலாம். 10 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம். எண்ணெய் நுரை வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். அடுப்பு சிம் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலில் 1 மணி நேரம் முடி வேர்க்காலில் படுற மாதிரி தேய்ச்சிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் சீவக்காய் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காய்ச்சியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் கழிஞ்சு பார்க்கலாம். துணியில் வடிகட்டி எடுத்துடலாம். ஆயிலெலாம் சக்கை பகுதியெல்லாம் துணியில் வந்துடும். ஒரு பாட்டிலில் தயாரித்த எண்ணெயை விட்டுடலாம். இந்த ஹேர் ஆயிலை தேய்ச்சி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு முடி கொட்டதை நிற்கும். நல்லா கருமையாக அடர்த்தியாக முடி வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.